கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாலா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் அழகான ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். புல்லிங், குழந்தைகளுக்கு எதிரான அந்த சொற்றொடர்களை அமைக்கிறது, அதை வைத்து அவர்களை பயமுடுத்துறது, கேவலப்படுத்துறது, கிண்டல் அடிக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள். அவர்களுடைய உடல் உள்ளம் எப்படி சிதைந்து போகிறது, அவருடைய உடல் வளர்ச்சியில, அறிவு வளர்ச்சியில, அவங்களுடைய ஆளுமை வளர்ச்சியில எவ்வளவு அது பிரச்சனை கொண்டு போறதுன்றத அழகா பேச ஆரம்பிச்சோம். ஒரு சிறிய ரீகேப். அந்த ரீகேப்ல போன வாரம் என்னென்ன பார்த்தோன்றத நான் பார்த்துட்டு இருந்தலாமா? சமீப காலமா இணையத்துல அதிகமா பயன்படுத்துற ஒரு வார்த்தை சைபர் புல்லிங். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேர்ல புல்லிங் அதிகமா இப்ப போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் சொல்றாங்க. நான் எவ்வளவுதான் சாப்பிடாம இருந்தாலும் என்னால வெயிட் குறைக்க முடியல. யார்கிட்ட போய் நான் சொன்னாலும் எல்லாரும் ஷாக் ஆகும். ஷாக் ஆவாங்களா? ஓகே ஓகே. எல்லாமே அவனை குண்டாங்குண்டன்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நான் அவனுக்கு கிண்டல் பண்ணலான்னா சரி வேணாம் அப்படின்னு லைக் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நீ தாண்டி காரணம். எனக்கு பேசுறது பிடிக்காது, கேட்கறது தான் பிடிக்கும். ஆனா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நான் பேசவே மாட்டேன்னு. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த வாரம் என்ன பேச போறோம், வாங்க பேசலாம். எங்கள் ஸ்கூலில் இப்போல்லாம் கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்கும்போது ஆளாளுக்கு அவங்க அப்பா பேரையே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிப்பாங்க. இப்போ கிரவுண்டில் இப்போ யாரோ போயிட்டுருக்காங்கன்னா, இப்போ அவங்க அப்பா பேர் டேனியலாக இருந்தால் டேனியலு அப்படி அவங்க அப்பா பேர் சொல்லி கிண்டல் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சொல்லி அடுத்தவங்க அப்படியே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சோகமாக உட்காந்துப்பாங்க. இப்படி நடக்கிறதான்றா, நீங்கள் ஏன்டா அப்படி அப்பா பேர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் அப்படிதான் அப்படின்னு விட்டுருவாங்க. இது காலகாலமாக நடக்கிறதாண்டா. சந்திரமொழி நாங்கள் சொல்லி சுற்றிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷனு, அப்படிதானே? உங்களுக்கு தெரியாதுல்ல சந்திரமொழினா நான். இது உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே, அப்பா பேர். இன்னொரு இடத்துல கூட பெரிய பிரச்சனை கூட வரும். என்னன்னா, அம்மா பேரை சொல்லிட்டான். எங்கள் அம்மா பேரை சொல்லிட்டான். எங்கள் அம்மா பேரை தான்டா சொன்னான். இல்லை, எங்கள் அம்மா பேரை எப்படி இவன் சொல்லலாம் அப்படின்றதுதான் ஒன்று. அதுவும் ஒரு டைப் ஆஃப் புல்லிங்காக போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது நான் தான் என்னோட கிளாஸ்ல லீடர். ஆனா நான் சொல்லுவேன், யார் அப்பா பேர் அம்மா பேர் யாரும் கூப்பிடாதீங்கடா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவங்க எல்லாருமே கூப்பிட்டு பேசுவானுங்க. நீங்கள் கூப்பிட்றது பிரச்சனை இல்லைடா, ஆனால் நீங்கள் கூப்பிட்றது மற்றவனுங்களுக்கு கேட்டாகும்டா. மற்றவனுங்க உன்னை பண்ணப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிதான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அதை சொன்ன அவனுமே நான் கேட்க மாட்டானுங்க. அதனால அவனுங்க கூப்பிடும்போது டைரெக்டாக நான் அவனுக்கு கூட்டிகிட்டு போய் சார்கிட்ட சொல்லிடுவேன். சார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசி எதை முடிவு பண்ணிடுவாரு. நீ அந்த வேலையும் செய்யற. நீ என்ன பண்ற? நீ பள்ளிக்கூடத்துல எனக்கு ஒன்றும் புரியலையே. குட், வெரி குட், வெரி குட். நான் எப்போவுமே ஓ கிரேட் தான் எடுப்பேன். அப்போ 4th ஏ எடுத்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ தான் எடுத்தியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அடுத்த தடவை நான் ஓ எடுத்தோடனே இன்னொரு ஃப்ரெண்ட் ஏ எடுத்தாளா. அப்போ நான் அவகிட்ட போய் ஃபீல் பண்ணாத, நீ அடுத்த தடவை கூட நீ ஓ எடுப்ப அப்படின்னு சொன்னேன். அதை ஒன்று நீ கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஒன்று அப்படி ஒன்று ட்ரீட் பண்ணிட்டாங்கல்ல, நீ பத்தியா லூஸ் ஆயிட்ட, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த சமயம்? அது சொல்லும் போது நான் எதுக்குமே லாய்க் இல்லை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நினைச்சிங்க? அப்போ எங்க அம்மா நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காது, நீ அடுத்த தடவை மார்க் எடுன்னு எங்க அம்மாவும் அப்பாவும் சொன்ன உடனே அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா ஃபீல் ஆச்சு, ஹாப்பியாச்சு. உடனே எங்க போயிட்டீங்க? உடனே அடுத்தது என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் தான். இல்ல, ஏல இருந்தீங்க, அப்புறம் என்ன போயிட்டீங்க? ஓ எடுத்துட்டீங்க. ஓ வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட். யா சார், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டான், ட்ரீட் வைடா அப்படின்னு சொல்லி கேட்டான் சார். அப்புறம் ட்ரீட் வச்சேன் சார். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு சண்டை வந்துச்சு சார். அப்போ சொன்னா அவனுக்கும் எனக்கும் சண்டை சார். பக்கத்துல இருக்கவன்னு சொன்னா அப்படியே சண்டை போடாதீங்கடா வேணாம் அப்படின்னு சொன்னான் சார். அவன் என்னை அடிச்சான், நானும் அவனை அடிச்சேன் சார். அதுக்கு டே பப்ஸாயும் கொடுத்தேன்லடா, ஏன்டா மறந்துட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார். அப்புறம் அதெல்லாம் அன்னைக்கு தானே வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கெல்லாம் அப்படி எப்ப கிடையாது அப்படின்னு சொன்னான் சார். அப்புறம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் சார். நீ பப்ஸ் வாங்கி கொடுத்தியா? அவன் வாங்கி கொடுத்தான்? நீ வாங்கி கொடுத்த ஒரு பப்ஸ் பெரும் துரோகம்டா. எனக்கு வாழ்க்கையில இப்படியான ஒரு பெரிய துரோகத்தை நான் சந்திச்சது இல்லை, கேட்டது இல்லை. நான் அழாத ஃபீல் பண்ணாத. பப்ஸுக்கு இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், விட்டுரு. நாங்க இங்க பிரியாணி வாங்கி தரோம், நீ வரி பண்ணிக்காத. குட், ஓகே. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா நமக்கு தெரியும். அதான் சொல்றேன், இது எல்லாமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா,
பெரியவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா பார்த்துட்டு, அட போடா நாங்களாம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வேணா விடு அதெல்லாம் சொல்லவே முடியாது, ஆனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் வரல அப்படின்னு. ஓகே, அந்த காலம் அது வேற. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் இது எவ்வளோ ஒரு ப்ரைம் ஃபேக்டரா குழந்தைங்களுடைய மனநிலையில வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவா அவங்களுடைய பிஹேவியரில், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ ப்ராப்ளத்தை கொண்டு வருதுன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டாக்டர், ஐ திங்க் இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறோம். பட் பிஃபோர் தட், இப்போ இவங்க சொன்னதுலேருந்து யூ ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் புல்லிங். இந்த குழந்தைங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிலராக வாய் திறக்கலை. ஏன் திறக்கலைன்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், பயம். சரி, அந்த பயம், வாயை திறந்துடாத மாட்டிக்குவே, பிரச்சனை ஆகிடும், அப்பா அம்மா வேற இருக்கிறாங்க, அதில் வேற டிவியில் வேற ஷோ வேற போடுவாங்களாம், யாராவது பார்த்துட்டு ஏய் என்னையே போட்டு கொடுத்துட்டியா நீ அப்படி நம்மள ஏதாவது பிரச்சனை பண்ணிடும் அப்படிதான் நினைக்கிற நீ இல்லையா? இல்லை, அது மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு கூட உட்காந்துருக்கலாம். சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இங்க வி ஹேவ் டிஃப்ரெண்ட் குரூப். நாங்க ஏன் இப்போ 4th 5th 6th 8th 9th நாங்க ஏன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் நாங்க எடுத்திருக்கோம்னு ஒரு காரணம் இருக்கு. குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், டெவலப்மெண்ட்ங்கிறது வேரி ஆகும். ஸோ அந்த 4th 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொன்னாங்க நான் குண்டா இருக்கேன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க 4th 5th அந்த ஏஜ் குரூப். நம்ம 6th அப்புறம் ஆஃப்டர் 11 years, பிஃபோர் 10 years அண்ட் ஆஃப்டர் 10 years சொல்லுவோம். ஸோ பிஃபோர் 10 years இருக்கும்போது அவங்களோட புல்லிங்கோட கான்செப்டே டிஃப்ரெண்ட். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்னா தான் போவாங்க, சின்ன சின்ன விஷயம் அந்த குரூப்பிசம் எல்லாம் கம்மியா இருக்கும். ஆனா 6th 7th போகும்போது வேற விஷயம். அவன் சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பஃப்ஸ் கொடுத்து அவன் துரோகம் பண்ணிட்டான், அந்த அதுக்கப்புறம் அவங்க வேற விஷயம். ஸோ the thing changes. புல்லிங்கிறது லோவர் ஏஜ் குரூப்லும் ஹையர் ஏஜ் குரூப்பும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆஸ் பேரண்ட்ஸ் இது நமக்கு ரொம்ப சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணோம். குழந்தைங்க வந்து இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை விடு, இது என்ன, இதுக்கெல்லாம் போய் இது பண்றியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண. நம்ம இப்போ இருக்கிற பிஸி லைஃப் ஸ்கெட்யூல்ல இது எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன் இப்போ இந்த புல்லிங் கான்செப்ட்ங்கிறது ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வருதுன்னா, 1 ஏன்னா எக்ஸ்போஷர் கம்மி. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு. அவங்க நிறைய கிட்ஸோட விளையாடுறது இல்லை, நேபர்ஸ் கிட்ஸோட விளையாடுறது இல்லை. அவங்களுக்கு அந்த ஒரு நார்மலா எப்படி விட்டு கொடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சாலும் நிறைய டைம் ஒரு பிரச்சனை வருது. ஏன் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நேபர் 2 கிட்ஸுக்கு பிரச்சனை வந்தா as பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உள்ள பூந்துருவோம். ஏன் நீ அப்படி பண்ற என் பொண்ணுக்கு அப்படி நீங்க தான் போய் பேசுறீங்களே தவிர குழந்தையே எம்பவர் நம்ம பண்றது இல்லை. அதனால குழந்தைங்களுக்கு ரெசிலியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அவங்கனால ஒரு சின்ன சின்ன விஷயத்த ஹேண்டில் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரசன்ட் ஜெனரேஷன். அதனாலதான் இந்த புல்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா பிரசன்ட் ஜெனரேஷன் கிட்ஸுக்கு. அதனால எஃபெக்ட்ஸ்ங்கிறது நாங்க பேசுவோம், பட் அதுவும் ப்ராப்ளமா இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த புல்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல 2 விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயம் எங்க நமக்கு நடக்குது, ஸோ நம்ம நடக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லணும், நம்ம அதுக்கு பெண்ட் பண்ணணுமா இல்ல நம்ம நோ சொல்லணுமா, அது நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ரெண்டாவது, இது திருப்பி நடக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்ல, அம்மா கிட்ட போய் சொல்லவா, டீச்சர் கிட்ட போய் சொல்லவா, யார்கிட்ட நான் போய் இதை ஷேர் பண்ண, இது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இதுல இருந்து நம்ம எப்படி இந்த பிரச்சனையை ப்ரிவென்ட் பண்ணலாம். எனக்கு இது நடக்கல, நடக்கிற பாசிபிலிட்டி இருக்குது, எப்பனாலும் த்ரூ அவுட் லைஃப் இட் மைட் ஹேப்பன். அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், 3 ஆஸ்பெக்டும் நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம் மட்டும் ஆகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ப்ராப்ளம் இல்லாதப்ப நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம கிட்ஸ் நம்ம எம்பவர் பண்றோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வரும்போது அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் we want to make a difference after these 200 episodes அப்புறம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கைட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம கிட்ஸுக்கு எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும், எப்படி நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ண, நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதுதான் மெயின் பாயிண்ட் இதுல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எல்லா half of all mental health disorders start at the age of 14. அப்படின்னா மன ரீதியில பிரச்சனை ஆரம்பிக்கிறது 14 வயசுல. அதனால இந்த குழந்தைங்க அந்த டைம்ல ஸ்கூல்ல இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி ஆகலாம், அது நீங்க என்ன பண்ணலாமே நம்ம முன்கூட்டியே சொல்லி கொடுத்தா தேர் இஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு ரிசர்ச்சும் சொல்லுது. நானும் பர்சனலா ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடியை நான் துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல போஸ்டரா நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ தட் ஹஸ் ஷோன் லாட் ஆஃப் புல்லிங், ஸ்பெஷலி புல்லிங்னால நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்தனால குழந்தைங்க எவ்வளோ அதில் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நான் வச்சிருக்கேன். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வேற ஏஜ் குரூப்ல வேற விதமாக பாதிக்கும். 1. 2வது, நம்ம குழந்தைங்களுக்கு உள்ளுக்குள்ள நம்ம ப்ராப்ளம் வருதோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம we have to give them some support and help. இது ரெண்டுமே தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் புல்லிங் பொறுத்தளவு. பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி பார்க்கிற செய்தி ஒன்று, குழந்தைங்களுக்கு மீதான பாலியல் வன்கொடுமை, ஃபிசிக்கல் அப்யூசஸ், இல்லைன்னா வெர்பல் ஆர் நான் வெர்பல் அப்யூசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வார்த்தையால் வன்கொடுமை செய்வது அல்லது உடல் ரீதியான வன்கொடுமை செய்வது. குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா பெரிய பிள்ளைங்க தான், ஒன்றும் பெருசாக நம்ம வந்து மறைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மறைச்சு பேச வேண்டிய காலத்துலேயும் நம்ம இல்லை, வெளிப்படையாக பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாம் நிறைய நேரங்களில் குறிப்பாக பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, இப்போ ஆண் குழந்தைங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. செக்ஷுவல் அப்யூசஸில் நிறைய இடங்களில் இந்த புல்லிங், அது மிக முக்கியமாக மிரட்டுதல், மிரட்டுற அந்த ஒரு துணி. எங்கேயா சொன்ன உங்கள் அப்பா அம்மா நான் ஏதாவது பண்ணிடுவேன், நீ சொன்ன நீ ஸ்கூல் வீட்டுக்கு போகும்போது உன்னை வண்டி விட்டு ஏற்றி கொண்டுடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் பயத்தை கொடுத்து இன்றைக்கு நிறைய இருப்பதாக நம்ம செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே அடிப்படையில் டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் வித் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ சொன்னான் இல்லையா, நீ முட்டை கண்டா அப்படி சொன்ன உடனே அவன் வந்து அப்படி அங்கேருந்து அஃபண்ட் ஆகுறது, அங்கேயே ஐயோ அப்படியே லோவாக போகிறது. அது இல்லை, பயம் பயம் பயம், எங்கே பார்த்தாலும் பயம், இது சொன்னா பயம் அதை சொன்னா பயம்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் பயம் பயம்னு உள்ள நுழைஞ்சு அழகாக சொன்னாங்க டாக்டர். உங்களுடைய ஆட்டிடியூடில், உங்களுடைய பிஹேவியரில், உங்களுடைய எல்லா விதமான பொட்டன்ஷியலில், உங்களுடைய செயல்பாட்டில், படிப்பில் எல்லாமே டவுன் ஆகிறத பார்க்க முடிகிறது. டாக்டர் வந்து அழகான ஒரு ரிசர்ச் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், டாக்டரே சொல்லிட்டாங்க. இந்த சார்ந்த இந்த புல்லிங் அப்படின்றது விஷயத்த அவங்க வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து துபாயில் நடந்த ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், அவங்களுடைய சைக்காலஜிஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்த உலகளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த பேப்பரை சப்மிட் பண்ணாங்க. அண்ட் ஷி காட் மச் அப்ரிஷியேட்டட், பயங்கரமான ஒரு பாராட்டு கிடைச்சி இது பண்ணாங்க. அவங்க பேப்பர் சப்மிட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து தேர்ந்த நிபுணர் அப்படின்றதுனால இதை வந்து ஒரு பர்பஸாகவே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். நேயர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. புல்லிங் குழந்தைகளை எந்த அளவிற்கு அவருடைய வளர்ச்சியில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உள்ளதை அப்படியே உள்ளபடி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லை பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு, என்னைக்காச்சு எனக்கு ஸ்கூலே போக பிடிக்கல அப்படின்னு இருந்திருக்கீங்களா? நான் என் கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு தான். அப்படியா? பசங்க எல்லாருமே பாய்ஸ் தான்? எல்லாருமே பசங்க தான். நான் ஒரே ஒரு பொண்ணு தான். என்கிட்ட யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் இருப்பான், அவன் மட்டும்தான் என்கிட்ட பேசுவான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை கிண்டல் பண்ணி பேசுவாங்க, நீ போய் பொண்ணுக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்க, எங்கள் கூடலாம் வராத, நீ பொண்ணுக்கிட்டேயே போய் பேசிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரே ஒரு பொண்ணு தான், என் கிளாஸில் யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு நினச்சிருக்கீங்களா? போகாமல் இருந்திருக்கீங்களா? போகாமல் இருந்ததில் ஆனால் போகக்கூடாதுன்னு தோணி இருக்கு. ஓகே, வேற? சார் அவ்வளோ மாதிரி தான் நானும் கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு தான். அப்போது ஃபஸ்ட்டு டே போனப்போ எனக்கு வந்து 4 தான் சார், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு 4 தான் சார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க, நீ ஒரே ஒரு பொண்ணு இருக்கேன்னு கஷ்டப்படாத, நீ ரொம்ப தைரியமாக இருன்னு எங்கள் அம்மா ஆறுதலாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா பாய்ஸுக்கிட்டையும் நல்லா பேச தான் ஆரம்பித்தேன். வெரி குட், சூப்பர். அங்க பாரு, ஓகேடா கண்ணா. பாரு, அவ யோசிக்கவே இல்லை. அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பொண்ணுனாலும் நீ தான் கிங் குவீனு, தைரியமா இருந்த. அப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, நீ கொஞ்சம் அப்படியே. ஓகே, குட், வெரி குட். இப்போ நீ என்ன அங்க கிளாஸ்ல நீ தான் லீடரா? கிளாஸ்ல நான் தான் சார் 3rd ரேங்க். சூப்பர், வெரி குட். அடிச்சு தோசம் பண்ணு, அடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து நின்னுக்கோ, புரியுதா? அதுக்கப்புறம் பாரு, சொல்லுவாங்களே ஜெயிச்சுட்டு பேசுன்னு, அது மாதிரி அங்கே நின்ட்டு ஒன்று லீடர் ஆக்கிடுவாங்க.
அப்புறம் ஆல் பாய்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு, சிட்டுனா சிட்டு. குட், வெரி குட். வேற நானும் என்னோட கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு தான். வாட் எ பிட்டி. எல்லாம் எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல் நீங்க? சென்ட் மைக்கிள்ஸ். சென்ட் மைக்கிள்ஸா? இப்போ நம்ம உடனே ப்ரோக்ராம் முடிச்சு அங்கே போகிறோம் டாக்டர். 1 year நான் தனியாக தான் இருந்தேன். என்கிட்ட ஒரே ஒரு பையன் தான் பேசுவான். அவன் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ அந்த பொண்ணு கூடயே போய் பேசிக்கோ, எங்கள் கூடலாம் வந்து பேசாத, நீ எப்போ பாரு அந்த பொண்ணுகிட்ட தானே பேசுகிற. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா எல்லாருமே இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். நான் லாஸ்ட்டு 7th படிக்கும்போது நான் தான் லீடர், இப்போவும் நான் தான் லீடர். அது எனக்கு ஓகேவா இருக்குது. இப்போ எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க. ஏய் யாரா பண்ணீங்க எழுதிடுவேன் அப்படிதானே? ஓகே ஓகே. நினைச்சிருக்கீங்களா அந்த சமயத்துல ஸ்கூல்? ஆமாம், நான் நினச்சிருக்கேன், நிறைய டைம் நினச்சிருக்கேன், இப்படி நான் பண்ணுறாங்களேன்ட்டு. ஸ்கூலுக்கு போகவே எனக்கு தோணாது. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட். நீங்களாம் 1000ல் ஒருத்தி இல்லை அப்படிதானே? குட், வெரி குட், வெரி குட். வேற சொல்லு தம்பி. ஸ்கூல் மட்டும் இல்லை, டியூஷன் போகும்போது தான் டியூஷனில் ஒரு அண்ணா இருப்பார். அந்த அண்ணா வந்து ஒரு பொண்ணு டியூஷன் வந்துட்டு இருந்தாங்க, சண்டே போயிட்டாங்க. அந்த பொண்ணு உன்னோட லவருன்னு சொல்லி டெய்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார், எல்லாருமே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. யார் ஒன்னையா? என்ன நீ லவ் பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொல்லிடுவேன், நீ அப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் எங்கே பண்ணேன்னா நீ பண்ண அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் இதுவும் இட்ஸ் டைப் ஆஃப் புல்லிங். உன்னை வந்து பயமுடுத்துறது, அச்சம் கொடுக்குறது. நீ நான் இல்லையா, நான் அந்த மூஞ்ச கூட பார்த்தது இல்லையா அப்படின்னு நீ அடிச்சு காலில் கூட விழுந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். உங்களை அப்படியே அதெல்லாம் நீ வந்து அவங்களுக்கு இன்னொன்று மிக மிக முக்கியம் என்னன்னா, இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீ ஹீல்ட் ஆகிடக்கூடாது. வருவாங்க டாக்டர் அதை பற்றி பேசுவாங்க, ஹீல்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த்து, அதை ரசிப்பாங்க அவங்க. பயப்படுறான்டா எறா வச்சு செய்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அந்த அண்ணா இப்போ கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாரு, நான் அப்படியே அது விட்டுட்டே இருந்தேன். அது அவர் பாட்டி கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பார், அந்த டியூஷன் முடிகிற வரைக்கும் அவர் கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பார், நான் விட்டுட்டே தான் இருப்பேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மாகிட்ட வந்து சொல்லிடுவேன், நீ வந்து வேறு ஏதோ பண்ணுற மாதிரி அந்த சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பார் என்னை பற்றி. அந்த பிளாக்மெயிலுக்கு பேர் தான் அந்த ராஜா இது. ஓகே ஓகே. நீ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்க? ஐயோ இனிமேட்டு நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, டியூஷன் போகக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன்? ஃபஸ்ட்டு நினச்சேன், அப்புறம் அந்த அண்ணா என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம அப்படியே போயாயோ நாம அப்படியா? வெரி குட், சூப்பர், வெரி குட், குட். வேற எங்கள் ஸ்கூலில் இருக்க மிஸ்ஸு கூட சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணினா உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்குவாங்க. ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது நான் இப்போ எழுதிட்டு இருப்பேன், ஏதாவது ஒருத்தர் பின்னாடி வந்து கேட்டிருப்பான், அதுக்கு நான் பதில் சொல்லும்போது எதுக்கு நீ திரும்புற, உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படிங்கும். எல்லாரும் சொல்லுவானுங்க, மிஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சொல்லிட்டுமான்னு கேட்பாங்க. மிஸ் வேணா சொல்லிக்கோங்க, நான் எங்கள் அப்பா சொல்லிக்கிறேன், நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ ரவுண்டு கட்டி டீச்சர் நிறுத்திவிட்டேன். ஸ்கூல் ரெஃப்யூசல், ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுங்கிறது மெயின் ரீசன். புல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு மெயின் காஸ்ங்கிறது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போனால் கஷ்டமா இருக்குது, நான் அதனால நிறைய டைம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் ரெஃப்யூசல் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இங்க சொல்லும் போது பேரண்ட்ஸ்னால சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, போயிட்டு அங்கே தலைவலின்னு சொல்லிட்டு பேரண்ட்டை வர வச்சுட்டு திருப்பி கூப்பிடுற அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதும் பாடிலி சிம்டம்ஸ் ரொம்ப மோஸ்ட் காமன் ஆஃப் புல்லிங். இதுல எனக்கு போன 2 நாள் முன்னாடி ஒரு கேஸ், ஆக்சுவலா இங்கே கொஞ்சம் சின்ன வில்லேஜ் போல, ஈரோடு பக்கத்துல எங்கேயோ ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் திருப்பி தலைவலின்னு சொல்லியிருக்கான். எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்திருக்காங்க, ஸ்கேனும் எடுத்திருக்காங்க தலைவலின்னு சொல்லி, அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்புறம் டாக்டருக்கு டவுட் ஆகி எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ அந்த பையன் கிட்ட கேட்டு அவங்க அப்பா அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல, அம்மா 2 ஒரு பொண்ணு ஒரு பையன், கீழ் வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி தங்கியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்குது, தாத்தா பாட்டிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அந்த பையனை, அவங்களோட வேற கிராண்ட் சில்ட்ரனோட இந்த கிராண்ட் சில்ட்ரன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இவங்க 3 அந்த அம்மாவையும் 2 குழந்தைங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. வில்லேஜ்லேயே கொஞ்சம் திங்க் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஏதோ கொஞ்சம் இருக்கும் போல. அதனால அது கொஞ்சம் ஓவர் த இயர்ஸ், இந்த குழந்தை இப்போ 4th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த குழந்தை என்ன சொல்றான்னா, எங்க அப்பாவும் இல்லை, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், எங்க அப்பா வருஷத்துல 2 times அவர் வராரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்க இந்த மாதிரி என் பத்தி பேசுறதும் எங்க அம்மா பத்தி பேசுறதும் எங்க பத்தி பேசுறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உனக்கு என்ன தெரியும், உனக்கு சாப்பிடதான் தெரியும், உனக்கு வேற என்ன பண்ண தெரியும்,
இந்த மாதிரி சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போனேன்னா ஸ்கூல் எனக்கு போன வருஷம் தான் புது ஸ்கூலுக்கு மாத்தி விட்டுருக்காங்க, அங்கே பசங்க என்ன குண்டுன்னு சொல்றாங்க, கருப்புன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு அங்கே ஸ்கூலுக்கு போனாலும் கஷ்டமா இருக்குது, வீட்டில் வந்தாலும் கஷ்டமா இருக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, இதெல்லாம் யோசிக்க யோசிக்க எனக்கு தலைவலி வந்துடுது, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவங்க லிட்டரலி 6 மாசமா டாக்டரை சுத்தி இருக்காங்க. லாஸ்டா தே கேம், நான் சும்மா கேஷுவலா பேசி இது எல்லாத்தையும் வந்தா இது எல்லா ஸ்டோரியும் வெளியே வருது ஒன்னொன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த புல்லிங் அப்படிங்க நம்ம ரொம்ப சின்ன விஷயமா எடுத்துக்கிறோம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு அது ஆழ மனசுல வந்து போயிருது, அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு, ஆழ மனசுல போய் அவங்களுக்கு ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க நிறைய டைம் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அவைலபிளா இல்லை, அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அவங்க கிட்ட பேசுறதுக்கு, அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பிரஷனை கேட்கிற பொறுமை நமக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எக்யூமுலேட் ஆகி இதுல என்ன பெஸ்ட் பார்ட்னா அந்த அம்மா ரொம்ப க்ளோஸா இருக்க குழந்தை ஏக்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பாவம் தனியா இருக்காங்க, அவங்க சொல்லி அப்புறம் அவங்களும் அழுவாங்கல்ல, நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த பையன் சொல்லுச்சு. அதனால இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ஆல்சோ வில் ஹர்ட் அ சைல்டு அப்படிங்கிறது. அதனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை, தூக்கம் சரியா வரதில்லை, எனக்கு சாப்பிட தோண மாட்டேங்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இங்க ரொம்ப காமன். இல்லை அதான் நம்ம அடிக்கடி குழந்தைங்க நைட்ல சட்டுன்னு எந்திரிக்கிறது, பயந்துக்கிட்டு தூங்காம ரொம்ப நேரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி ஆசிரியர்களும் பள்ளிகளில் வந்து அவன் வந்து ஹோம்ஒர்க்கே செஞ்சுட்டு வந்திருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு டோட்டலி he was occupied, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பான், அவனை போட்டு நீ ஏன்டா செஞ்சுட்டு வரலான்னு போட்டு அவனை டார்ச்சர் பண்றது, இது மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, உளவியல் சார்ந்த ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றத பார்ப்பதற்கு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நிறைய நம்ம வந்து தவறு செய்கிறோம் அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில அதுதான் அரம்சையினுடைய நோக்கம் என்னன்னா, இது மாதிரியான விஷயங்களை இந்த சூழ்நிலைகளை எடுத்து அதை நிறைய பேசி அதுல இருந்து விளக்கங்கள் நிறைய கொடுத்து இதை பார்க்கிற நேயர்களா இருக்கட்டும், இதில் பங்கு பெறுகிற குழந்தைகளாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதை நல்ல வெற்றிகரமாக செயல்படுத்திட இதுதான் இந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்பான நேயர்களே, புல்லிங் குழந்தைகளுக்கான இந்த ஒரு அற்புதமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சிந்தனையை நாம வந்து இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். புல்லிங் பயப்படுத்துதல், அவர்களை வந்து அச்சத்தை நோக்கி அழைத்து செல்லுதல், உருவ கேலி செய்தல், அவர்களை வந்து பொது ஒரு கூட்டத்திலிருந்து அவர்களை தனிமைப்படுத்துதல், இன்னும் நிறைய காரணங்களை நம்ம வந்து அடுக்கிட்டே போகலாம். இப்படியான விஷயங்கள் இருந்து நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம், அவர்களை எப்படி அடையாளப்படுத்தலாம், அடையாளம் காணுகிற அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன வகையின் வழியாக என்னென்ன செயல்பாட்டின் வழியாக அவர்களுக்கு நாம வந்து அவங்கள அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இயல்பான வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான ஒரு குழந்தைகளாக நடைபோட என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் வழியாக, அதுவும் குறிப்பாக அவர்கள் வந்து கடந்த ஆண்டு துபாய் நாட்டில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல தன்னுடைய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய குழந்தைகளை வைத்து ஒரு செயல் திட்டங்களை வடிவமைத்திருக்கிறோம். அந்த செயல் திட்டங்களை நாம் தொடர்ந்து வர அடுத்த வாரத்தில் பார்க்க இருக்கிறோம். காண காத்திருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம குழந்தைகளுக்கான ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாம எதையோ கற்பனை செஞ்சுட்டு இருந்தோம், ஆனா நம்ம குழந்தை ஏன் படிக்காம இருக்குது, ஏன் ஸ்கூலுக்கு போகாம இருக்குது, ஏன் சோகமா இருக்கிறான், ஏன் பேச மாட்டாங்கிறான், இப்படியான பல கேள்விகளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன விடைதான் இந்த புல்லிங், இந்த அச்சப்படுத்துதல், பயப்படுத்துதல் போன்ற விஷயம். இதை நாம் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைய அதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி பாருங்கள். அன்பான நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.